சொன்னதை மீற மாட்டேன் கீர்த்தி. ப்ளீஸ் இப்பவே வீட்டுக்கு போலாம். எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்நேரம் போலீஸ்க்கு போனாலும் போயிருப்பாங்க. செல்வி நில்லு நில்லு. இன்னொரு விஷயம். இன்னும் நான் என்ன செய்யணும் கீர்த்தி? இப்ப இங்க நடந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி, உன் விருப்பம். நான் யார்கிட்டயும் சொல்லல. இப்ப நம்ம போலாமா? அத்தை, சுடு தண்ணி கொஞ்சம் குடிங்க. அம்மாடி மகா, மாப்பிள்ள கீர்த்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவார்ல. ஐயோ, எனக்கு ஒரே படப்படன்னு வருதே மகா. பதட்டப்படாதீங்க அத்தை, அவன் போயிருக்கான்ல, கூட்டிட்டு வந்துருவான். நீங்க சுடு தண்ணி குடிங்க, கொஞ்சம் இதமா இருக்கும். குடிங்க. அக்கா அக்கா. மகா, மாப்பிள்ள வந்துட்டாரு போல இருக்கு. போய் என்னன்னு பாருமா சீக்கிரம். என்னம்மா? அண்ணன் வந்துருச்சுக்கா. போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. மாப்பிள்ள என்னாச்சு? திரு, டேய் என்னடா நீ மட்டும் வர? கீர்த்தி எங்க? பூஜா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. போய் தண்ணி மாப்பிள்ள கீர்த்தியை கூட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி தனியா வந்திருக்கீங்களே. என்னடா முகமே சரியில்லை, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா சொல்லுடா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கீர்த்தி எங்கேயுமே காணோம். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இப்படி தேடி போனவரு என் பொண்ணை காணோன்னு அசால்ட்டா சொல்றாரு. இந்நேரம் என் பொண்ணு எங்க எப்படி கஷ்டப்படுறாளோ. காலையில போன பொண்ணு ராத்திரி ஆயிடுச்சு. வாயு வயிறுமா இருக்கிற புள்ளத்தாச்சி வேற சாப்பிட்டாலோ இல்லையோ. டேய் தெரு, என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஏன்பா, எல்லா இடமும் நல்லா தேடி பாத்தியா இல்லையா? எங்க போயிடுவா அவ? அக்கா, பொறுப்பு இல்லாமலாம் சொல்லலக்கா. அவளை தேடாத இடமே கிடையாது. எங்க தேடியும் கிடைக்காம நானும் நொந்து போய் தான் வந்திருக்கேன். இப்ப என்னடா பண்றது? வேற வழியே இல்லக்கா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். போலீஸா? அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? கீர்த்தி கிடைச்சாங்களா இல்லையா? இல்லடா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு பாக்குறேன். போலீஸ்ல கம்ப்ளைண்டா? அண்ணே என்னன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. பேசாம நீ வா, இன்னொரு தடவை எல்லா இடமும் தேடி விசாரிச்சுட்டு வரலாம். டேய், இப்ப திரும்ப போய் தேடுறதுல எந்த யூஸும் இல்லடா. போலீஸுக்கு போறது மட்டும்தான் ஒரே வழி. அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். சரி, நான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் என்னடா அது? போலீஸ்க்கெல்லாம் போணுமா? எதுவும் பிரச்சனை வந்துட போதுடா. அக்கா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரி, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே இருண்ணே, நானும் கூட வரேன். வேணாண்டா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே போய் பாத்துக்கிறேன். அண்ணே, இதுல என்ன சிரமம் இருக்கு? சேர்ந்தே போ, வா. ஐயோ, இந்த கீர்த்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இவங்க வேற போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுங்கிறாங்க. போலீஸுக்கெல்லாம் போனா சரியா வராதே. இப்ப என்ன பண்றது? இல்ல நீங்க மட்டும் தனியா போனா எப்படி? நானும் கூட வரேன்டா. சரி மா, நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். பார்த்து போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் உடனே தகவல் சொல்லுங்க. சரி, வாங்க. போயிட்டு வா மகா. கீர்த்தி, உள்ள வா.
என்ன இது செல்வி கூட வரா? வா போலாம். ஏ கீர்த்தி, எங்கடி போன? உன்னை காணோம், நான் எவ்வளவு பதறி போனேன் தெரியுமா? நம்ம போனையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அது வந்துமா. வந்துமானா என்ன அர்த்தம்? எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? உன்னை எல்லா இடத்துலயும் தேடி காணோன்னு சொல்லி பதறி போய் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். உன்னை காணும்னு இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. நீ என்னடா செல்வி கூட வர? இங்க என்னதான் நடக்குது? ஏன் செல்வி, இவள நீ எங்க பார்த்த? இவ எங்க இருந்தா? அத்த, அது வந்து கீர்த்தியனா. இப்ப ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் காணாம போகல. காணாம போலனா போன் கூட எடுத்துட்டு போகாம சொல்லாம கொள்ளாம அப்படி எங்கதான் போன? முதல்ல அத சொல்லு. காலையில எந்திரிச்சதும் மனசு சரியில்லை, அதான் பரதத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே பக்கத்துல கோயிலுக்கு போலான்னு போயிட்டு வந்தேன். ஆ? ஏதோ ஒரு நினைப்புல போனை விட்டுட்டு போயிட்டேன். இப்பதான் பரதத்தை முடிச்சிட்டு பூஜையில கலந்துட்டு வர டைம் ஆயிடுச்சு. வர வழியில அப்படியே செல்வியை பார்த்தேன். நீங்க எல்லாரும் என்ன காணோம்னு தேடினது தெரிஞ்சு நான் செல்வி கூட வந்தேன். ஏமா, நீ பாட்டுக்கு விரதம் பிடிக்கிறேன்னு கோயிலுக்கு போயிட்ட. நீ காணாம தான் போயிட்டேன்னு ஆளாளுக்கு சின்ன மருமக மேல பழிய போட்டு பெரிய கலவரமே நடந்து போச்சு. என்னம்மா நீ? சாரி, ஏதோ ஒரு நினைப்புல அப்படி கிளம்பி போயிட்டேன். போனை விட்டுட்டு போனதுனால உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப வந்து சாரி சொல்றியா? நீ எங்க போனியோ என்ன ஆனியோன்னு எல்லாருமே பதறி போயிட்டு தெரியுமா? பாவம், இவன் ஊரெல்லாம் உனக்காக தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கான். இருக்கா? சாரிங்க, இனி எங்க போனாலும் நான் மறக்காம சொல்லிட்டு போறேன். சரி சரி விடு. எப்படியோ வந்து சேர்ந்தி, அது போதும். இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட்னு தேவையில்லாத பிரச்சனையா இருக்கும். காலையில நடந்த சண்டையால நீ ஏதோ வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டேன்னு நினைச்சு நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். மாப்பிள்ளை, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. இவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னால பெரிய குழப்பமே உண்டாயிடுச்சு. மா, என்னம்மா நீ? இது என்னோட வீடு. வீட்டுல சின்ன சின்னதா வர பிரச்சனைக்கு கோவப்பட்டு நான் வீட்டை விட்டு போறதுக்கு நான் என்ன இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவளா என்ன? இந்த வீட்டை விட்டு நான் வேற எங்கம்மா போயிட போறேன்? ஏமா தேவையில்லாம இப்படி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்க? என்னடி பண்றது?